வணக்கம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது JBL J55i ஆன் இயர் ஹெட்ஃபோன்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் அப்படின்னா, இது வந்து ஒரு டப்பா திறப்பு விழா வீடியோ. இது பார்த்தீங்கன்னா இது வந்து மேட் ஃபார் ஐபேட், ஐஃபோன், ஐபேடுன்னு எழுதியிருக்கான். இது மூணுமே எங்கே கிடையாது. ஏன் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதம் கிடையாது, ஆனால் தள்ளுபடியில் கிடச்சிது. எவ்வளோ தள்ளுபடின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4000 ரூபா அப்படின்ற ஒரு ஹெட்ஃபோன்ஸை எனக்கு வந்து 2000 ரூபா கிடச்சிது. அதனால் நான் என்கிட்ட தள்ளியோட பார்த்தாங்க, அதனால் நான் தள்ளிட்டு வந்துட்டேன். இப்போ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இது திறக்க போகிறோம். ஸோ இது பத்திரமா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் அழகாக செலக்ட் ஆகி போட்டுருவோம். இதெல்லாம் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், முதல் டப்பாவை திறக்கிறோம். டப்பாக்குள்ளே இன்னொரு டப்பா. சரி, இந்த டப்பாவில் என்ன பார்த்தீங்கன்னா இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே எழுதியிருக்கான். வேறு என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேன்சியாக ஒரு 4 ஃபோட்டோ, இதெல்லாம் பார்த்தா நம்ம வாங்கிடுவோம் அப்படின்னு. அது மாதிரி தான் நானும் இதை வாங்கினேன். இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 பட்டன் மைக், ரிமோட் கண்ட்ரோல்ஸ், அது கூட வந்து டிட்டாச்சபிள் கேபிள்ஸ், அதுக்கப்புறம் கேரி கேஸ் எல்லாமே இருக்குதுன்னு போட்டிருக்கான். ஸோ இப்போதைக்கு நம்ம இடம் வேணும், இதை அப்படியே ஒதுக்கிடுவோம். ஸோ இந்த டப்பா JPL பை ஹர்மான் திருப்பி போட்டதே போட்டிருக்கான், பரவாயில்ல. இதை அப்படியே திறந்தோம் அப்படின்னா உள்ள அழகாக கலர்ஃபுல்லாக ஆரஞ்சு கலர் நிறைய பிளாஸ்டிக்லாம் நிறைய வச்சுருக்கான். ஸோ இதில் என்ன இருக்காங்க, ஃபஸ்ட் எடுத்தாலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹெட்ஃபோன்ஸ் இருக்குது, அழகாக இருக்குது. வயர் இல்லை, ஏன்னா டிட்டாச்சபிள் கேபிள். ஆனால் இது எங்கே இருக்குதுன்னு தெரியல, நம்ம அதை கண்டுபிடிப்போம் அடுத்து. இப்போ இங்கே வந்து JBL ஹியர் த ட்ரூத், உண்மையை கேளுங்கள் அப்படின்னு இருக்கான். சரி, கேட்போமோ இல்லையோ, இது கீழே ஏதாவது இன்னும் உண்மை இருக்கா அப்படின்னு பார்ப்போம். இதை எடுத்துகிட்டு இதையும் இங்கே வைப்போம். வச்சுட்டா உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக ஒரு 4-5 பேக்கெட்டில் என்னென்னோ அழகாக வச்சுருக்காங்க, பொட்டலம் அடித்து நம்ம நாடார் கடையில் கொடுக்குற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், எல்லா பொட்டலத்தையும் எடுத்து வெளில வைப்போம். நம்ம இதை இங்கே வச்சுருவோம். உண்மையே நம்ம அப்புறமா கேட்போம். அடுத்தது பார்ப்போம். முதல்ல இது ஒரு வயர் பாக்கெட், அதுக்கப்புறம் இது ஏதோ பிளாஸ்டிக் கவரில் நிறைய வச்சுருக்கான். 2ஆம் கிளாஸில் கூட படித்தது கிடையாது, இப்போ இன்னும் நிறைய படிக்கிறதுக்கு புத்தகம்லாம் கொடுத்துருக்காங்க, நம்ம அதையும் படிப்போம். ஸோ நம்ம இந்த டப்பாவை என்ன பண்ணுவோம், திறந்தாச்சு, அதனால் இது போயிட்டு வரட்டும் வீட்டுக்கு. அடுத்தது நம்ம ஹெட்ஃபோன்ஸ், இது இங்கே இருக்குது. இப்போ இதில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வயர் கொடுத்துருக்கான். ஸோ இதுதான் நினைக்கிறேன், ஏன்னா வயர்லெஸ் கிடையாது, அதனால் வயர் கேபிள் கொடுத்துருக்கான். ஏன் பிரித்து கொடுத்துருக்கான், ஏன் இப்படி வந்து அராஜகம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பக்கமும் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னா சீக்கிரமாக டேமேஜ் ஆகாது. இது பார்த்தீங்கன்னா அழகாக குச்சி மாதிரி கொடுத்துருக்கான், இங்கே அழகாக இருக்குது. எடுத்துடி மாட்டினீங்களா அழகாக நம்மளுக்கு ஸ்டைலிஷாக ஒரு ஹெட்ஃபோன் ரெடி. ஸோ அவன் எழுதியிருந்த மாதிரி இது மியூசிக் கண்ட்ரோல், வால்யூம் கண்ட்ரோல் எல்லாமே ஒரே பட்டன் அழகாக கொடுத்துருக்கான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது வந்து அவன் சொன்ன மாதிரி ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் கிட்ட மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். ஸோ இதை இங்கே வச்சுருவோம். இது கூட ஒரு சின்ன கிளிப், துணி காய போட முடியாது, ஆனால் ஸ்டைலிஷாகவே மாட்டின்னு நீங்கள் ட்ரெயினில் போகிறீங்க, பஸ்ஸில் போகிறீங்க, அப்படியே ஒரு மொக்கையாக ஒரு காலேஜ் படிக்க போகிறீங்க அப்படின்னா இதை ஷர்ட்டில் மாட்டின்னு அப்படியே தொங்க விட்டு போகலாம். ஸோ இது கூட பிளாஸ்டிக் கவரில் அதுக்குள்ளே இன்னொரு கவர் கொடுத்துருக்கான். ஸோ எதுக்குடா இந்த கவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் எல்லோரும் ஸ்டைலாக என்ன பண்ணுவாங்க, நான் ஒரு ஜோல்னா பை வச்சுக்கிறேன், மஞ்சள் பை வச்சுக்கிறேன் அப்படின்னு எல்லாருக்கும் வைக்கும். ஸோ அது வேண்டான்னு சொல்கிறதுக்காக அழகாக ஒரு லெதர் பவுச், லெதர் இல்லை ரெசின், சரி அதுக்குள்ளே கவருக்குள்ளே ஒரு கவருக்குள்ளே என்ன வேணால் வைக்கலாம். காலியாக தான் இருக்குது, கலர்ஃபுல்லாக இல்லை. மோஸ்ட்லி இதில் நீங்கள் உங்களோட ஐபாட் இல்லைனா உங்களோட MP3 பிளேயர், இல்லைனா நம்ம பர்மா பஜாரில் 500 ரூபாய்க்கு ஒரு MP3 பிளேயர் வாங்கிப்பேன், அதை கூட வச்சு நான் JBL ஸ்பீக்கர் போட்டு வெட்டியாக சீனும் காமிக்கலாம். இதுக்கு ஒரு கவர். என்னென்ன புக்கு, ஃபஸ்ட்டு ஓனர் மேனுவல், இதை வாழ்க்கையில் யாரும் படிக்கிறதே கிடையாது. அடுத்தது சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன், கெமிக்கல் சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன், வாரண்டி கார்டு. ஸோ டப்பா திறப்பு விழா ஒரு வழியாக நல்ல வழியாக முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து அடுக்கி வச்சிட்டோன்னா, ஸோ இதுதான் நம்ம டப்பாவில் இருக்குது. ஸோ நம்ம இப்போ பார்த்தது வந்து JBL J55i அப்படின்ற ஆன் இயர் ஹெட்ஃபோன்ஸோட டப்பா திறப்பு விழா. நன்றி.